சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அதற்கு ஒப்புதல் கேட்டிருக்காரு சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் அவர்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல இருக்கு. உடனே வெளியே ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. லாஜிக் நியாயமான லாஜிக். அது யார் சொன்னான்றதை விட்டுட்டு நம்ம கருத்து பார்க்கணும். முதல்ல தமிழர்களுக்கான உரிமையை கொடுங்க, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க, வட மொழியிலிருந்து வந்தவர்கள் மற்றவர்களுக்கு நீங்க கொடுங்க, முதல்ல முன்னுரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. வட மாநிலத்திலிருந்து வந்திருந்தா கூட அவன் தமிழ் படிச்சு 40 மார்க் வாங்கணும்னு சொல்றாரு. மிக மிக நியாயமான விஷயம். பொங்காத வேல்முருகன் இன்றைக்கு பொங்கி இருக்காரு. 2026 தானே தேர்தல் வருது. எந்த தவறை சுட்டி காட்டி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அவங்களும் அதே தவறு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து திமுகவையும் சேர்த்து விமர்சனம் பண்றாங்க. முதல்வரே அப்படி பேசியிருக்காருன்னா அப்போ அந்த கசப்புணர்ச்சி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பின்னால உள்ள என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, அது பேசுறதே இதை மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒன்று பேசுறது. வேல்முருகன் அவர்கள் இவ்வளவு காட்டமா பதிவு பண்றாரு. அவரோட தோழர் திருமாவளவன் அமைதியா இருக்கிறாருல்ல, அது என்ன காரணம்? திருமாவளவன் அடுத்த இன்னும் சில மாதங்களுக்கு அமைதியாகத்தான் இருப்பார். திமுக கூட்டணி எங்களுக்கு உறுதியா இருக்கு, எங்க கூட்டணி யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம். இவர் தான் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றது. எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ அங்கதானங்க கூட்டணி விவகாரம் இப்படிதான் இருக்கு. கூட்டணி விவகாரம் அப்படிதான் இருக்கு. டிவிகேவும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த டிவிக்கே அந்த டிவிக்கே அந்த டிவிகேவோட நடிகர் டிவிகேவோட பேசிக்கிட்டு இருக்கு. கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட்டணி போனா பரவாயில்லன்னு அவரும் திங்க் பண்றதாக சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவர் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் யாரு கூட கூட்டணி வைக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரசியல் எல்லாமே போற போக பார்த்தா திமுக அதிமுக அது எப்பவுமே ஒரு கள்ள கூட்டணின்னு சொல்லுவாங்க. 2 பேர் தாண்டி 3வது ஆளை வரவிடாம இருக்கு. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். இப்போ நேற்று சட்டப்பேரவையில வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், முதல்ல தமிழர்களுக்கான உரிமையை கொடுங்க, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க, பிறகு நீங்க வட மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் வட மொழியிலிருந்து வந்தவர்கள் மற்றவர்களுக்கு நீங்க கொடுங்க, முதல்ல முன்னுரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதற்கு ஒப்புதல் கேட்டிருக்காரு சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் அவர்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல இருக்கு. உடனே வெளியே ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதற்கு சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வச்சிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன காரணங்க ஐயா? அது எப்பவுமே இந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு வருஷம் இந்த மாதிரி தான் பரபரப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். அது வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கூஜா தூக்குனவங்கெல்லாம் அப்போ கொடி பிடிப்பாங்க, போர்க்கொடி எடுப்பாங்க. போர்க்கொடி கூஜாவெல்லாம் போர்க்கொடி ஆயிரும். இதுக்கு 2-3 சீட்டு அதுக்கு அதிகரிக்கிறதுக்காக அவங்களுடைய அரசியல் பேரத்தை அதிகப்படுத்தணுன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். சரி. எல்லா கட்சிகளுக்கும் இது திருப்பி என்னங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி புதுசாக இப்போ பாஜக கூட்டணின்னு ஒன்று வருமானு இந்த தடவை இருக்கு அப்படின்னு ஒன்று வருது. இப்போ தானே பாஜக கூட்டணி. ஆமாம். ஏன்னா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வரலைன்னா பாஜக கூட்டணின்றது ஒன்று தனியாக வர்றதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இப்போது புதுசாக சீமான் என்றைக்குமே அவர் என் வழி தனி வழி வைக்க மாட்டார் இது வரைக்கும். இதுக்கப்புறம் மனசை இந்த தடவை மாற்றிக்கிறாரா என்னன்றது இனிமேல் தான் தெரியும். கொஞ்சம் கூட்டணி போனால் பரவாயில்லன்னு அவரும் திங்க் பண்ணுறதாக சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்படியே நம்ம எவ்வளோ நாள் தனியாக நிற்க முடியும்? 234 தொகுதியை தனியாக நின்று, ஏன்னா அவர் இப்போ கிட்டத்தட்ட 3வது பெரிய கட்சி வந்துட்டார். அவர் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் யாரு கூட கூட்டணி வைக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரசியல் எல்லாமே சகஜங்க. ஏங்க பாப்பா அதிமுகவில் இருந்துக்கிட்டு திமுக 2016 இப்போ உள்ள முதல்வர் செந்தில் பாலாஜியை கொள்ளைக்காரன், கரூரில் ஒரு கொள்ளைக்கார கம்பெனி மோசடிக்காரர் கரூரில் ஒரு ஆள் இருக்காருன்னு 2016 தேர்தலில் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினார். எந்த ஒரு வழக்கில் அவர் அந்த போக்குவரத்து துறையில் கண்டக்டர் பஸ்ஸு அந்த டிரைவருக்கெல்லாம் போஸ்டிங்காக காசு வாங்கினாரோ, அது அதிமுக அமைச்சராக இருக்கும்போது வந்த வழக்கு. அதே வழக்கில் இன்னைக்கு ஈடி பிடிச்சி போட்ட போது உடனே அவர் தீரர் ஆயிட்டார்ல. இப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் டிஆர் பாலு அண்ணன் அவர் ஈர பேண்ட் அப்படின்னாரு.
இப்போ அவருக்கு பேரே ஈரப்பாண்டி தீரர்னு வச்சுட்டாங்கல்ல. இப்போ செந்தில் பாலாஜி ஈரப்பாண்டா போனவர் வெளியே வரும்போது தீரரா வந்துட்டார்ல. உடனே அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த வழக்கு அதிமுக அமைச்சராக இருந்தபோது செய்ததாக கூறப்படும் வழக்கு. அந்த வழக்குல அன்னைக்கு வந்து அவர் வந்து அப்போ வந்து மோசடிக்காரர், கொள்ளைக்காரர்னு கரூர்லயே போய் முதல்வர் பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. இப்ப அதே வழக்குல அவர் தீரர், தியாகி. அப்ப அவர் பேர்ல வந்து அரசியல் வன்மத்துக்காகன்னா 2016 அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் புரியாமல் போய்விட்டதா, இல்லை இப்பொழுது அதிகமாக புரிந்து விட்டதா? நான் சொல்றது வந்து ஒரு உதாரணம் தான். எங்க குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம்னு அவரும் சொன்னாரு, உதயநிதி சாரும் சொன்னாரு, கனிமொழி அவர்களும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. உதயநிதி வந்து அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் எனக்கு சினிமா தான் பிடிக்கும்னாரு. அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு, எம்எல்ஏ ஆகிட்டாரு. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ பேர் சீனியர் இருக்காங்க, அவங்கெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னாரு. இப்போ இவர் துணை முதல்வர் ஆகிட்டாரு, அவங்கெல்லாம் ஆகலை. துரைமுருகன் 86 வயசில். இல்லை, அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லையா? எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கல்ல. அதை எது அவர் துணை முதல்வர் ஆகிறத வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கல்ல. அதில் இஷ்யூனா தானே நம்ம பேச முடியாது. அவங்க கட்சி விவகாரம் அல்லது. சரி, அப்போ நீங்கள் அவங்க கட்சி விவகாரம் அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வெளியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதானே. உங்கள் கட்சி செயற்குழுவில் பொதுக்குழுவில் நீங்கள் பேசுனா பரவாயில்ல. பப்ளிக்கில் மேடையில் வந்து எங்கள் கூட இல்லை வந்து மைக்கில் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னால் அது பப்ளிக்கு கிட்ட சொன்னது தானே. பொதுவெளியில் நீங்கள் சொன்னது தான் மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே ரகசியமாக பேசுனது யாரும் கேட்கலையே. அந்த ரகசியம் வெளியில் தெரியாதே. இது நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா உங்களுக்கு சுபவீர பாண்டியன் ஜாட வருது லேசா. ஏன்னா இதே கேள்வி தான் அவர் கேட்டார். திமுகவில் வாரிசு அரசியல்னா திமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து அதை பொறுத்துக்கிறாங்கும் போது உங்களுக்கு என்னங்க கவலை, நீங்கள் ஏங்க அதை பற்றி பேசுகிறீங்க? அதே தானே. கடவுள் வந்து இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சுபவீர பாண்டியன் போன்ற பெரியாரிஸ்டுகள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து கற்பனை பாத்திரமா, அவர் வந்து உண்மையான கதாபாத்திரம், உண்மையான சரித்திர நிகழ்வா, புராணமா, அதுவா இதுவா, இதில் இந்த கோயிலில் வந்து கருவறைக்குள்ளே யார் போகணும், யார் அர்ச்சனை பண்ணணும், நீங்கள் தான் கடவுளே இல்லைன்ட்டீங்களே. அப்போ கோயிலில் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லையே. அப்புறம் நீங்கள் உள்ளே போய் யாரை அர்ச்சனை பண்ணான்னு நான் அந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புவதாக சொல்ல. நீங்கள் கடவுள் இல்லைன்ட்டீங்க, அப்போ கோயில் உங்களுக்கு சம்மந்தமில்லாத இடம். அந்த கோயிலுக்குள்ளே யார் போனால் என்ன, எந்த சாதிகார், ஒரு கோயில் செட்டியார் வச்சுருக்கிற கோயில், ஒரு கோயில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலினத்தவர்கள் நடத்துகிற கோயிலில் அவங்க பூசாரி இருப்பாங்க. கோனார் வந்து பூசாரி இருக்கிற கோயில் இருக்குது. பிராமணர்கள் வந்து பூசாரி, அதாவது குருக்களாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. இப்படி எல்லாமே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் கடவுள் இல்லைன்ட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அந்த கோயிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு? அதே மாதிரி தான் நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிங்க, குடும்பத்துக்குள்ளே பேசிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாறினீங்க, அது உங்கள் குடும்பத்து விஷயம், உங்கள் கட்சி விஷயம். பப்ளிக்கில் வந்து எங்ககிட்ட தானே சொன்னீங்க. அப்போ எங்களை பார்த்தா கேனைன்னா தெரியுதா? அன்றைக்கி சொன்னதையும் நாங்கள் கேட்டுக்கணும், இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அரசியல்வாதிகள் வந்து நான் திமுகன்னு சொல்லலை. அன்றைக்கி அதிமுகவில் இருந்த 11 பேர் இன்றைக்கி வந்து திமுகவில் அமைச்சர்களாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த சேகர்பாபு உட்பட, சேகர்பாபு, ஏவாவேல், வரிசையாக எடுத்துங்க. செந்தில் பாலாஜி, துரைமுருகன் இல்லை, துரைமுருகன் ஆரம்பத்துலேருந்து, துரைமுருகன் மட்டும்தான், துரைமுருகன் போன்ற ஒரு சிலர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் திமுகவில் இருக்காங்க. அதில் வந்து பாராட்டணும் நம்ம துரைமுருகன். அவர் எதுக்காக இருக்காருன்னா கூட அது ஒரு விசுவாசம் தான். அவருக்கு வந்து கல்லூரியில் சீட் வாங்கி கொடுத்ததே, ஃபீஸ் கட்டினதே எம்ஜிஆர் தான். அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்தபோது துரைமுருகன் கல்லூரி காலத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத போது எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் கொஞ்சம் எல்லா தான தர்மம்லாம் பண்ணக்கூடிய வள்ளல்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தோன்னே அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சு, என்ன துரை நீ வந்துரு அப்படின்னு சொன்னபோது, நீங்கள் தான் எனக்கு தெய்வம், ஆனால் தலைவர் வந்து கலைஞர் தான். அவர் படிக்க வச்சுக்கிட்டே சொல்கிறாரு. படிக்க வச்சு நான் உங்களை தெய்வமாக நினைக்கிறேன் படிக்க வச்சதுனால. ஆனால் வந்து எனக்கு தலைவர் வந்து கலைஞர் தான், நான் வரமாட்டேன்ட்டார். அந்த வரைக்கும் அவருடைய அந்த விசுவாசத்தை பாராட்டணும். இப்போ மற்றவங்களாம் எத்தனையோ பேர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் என்ன பெரிய நீங்கள் வந்து கொள்கையை கண்டுட்டீங்க. அதிமுகவில் என்ன கொள்கை, அதை விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டாங்க, வந்தவொடனே கொள்கை மாறி போச்சு. இப்போ வந்து அன்றைக்கி அங்கே சௌரியமாக இருந்தது இருந்தாங்க, அங்கே ஏதோ சரியாக வரலன்னு இங்கே வந்துடுறாங்க. இது வந்து எல்லா கட்சிகளிலும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். எதுவும் நடக்குது, கூட்டணிகளில் இன்னும் அதிகமாக நடக்கும். கட்சிகளுக்குள்ளேயே அப்படி நடக்க போகுதுன்னா, கூட்டணிகள் வரும்போது இந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணிக்கு போதும், எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே தானேங்க. கூட்டணி விவகாரம் இப்படி தான் இருக்குது. கூட்டணி விவகாரம் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது வேல்முருகன் வந்து சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு. தமிழ்நாட்டில் அவர் சொன்ன அந்த லாஜிக் வந்து நியாயமான லாஜிக். அது யார் சொன்னான்றதை விட்டுட்டு நம்ம வந்து கருத்து பார்க்கணும்.
அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழில் வந்து படிக்க தெரியணும், அப்போ தான் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும். நான் தான் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து ஒரு தமிழ் பரீட்சை வச்சு அதில் 40 மார்க்காவது வாங்கினாதான், வட மாநிலத்திலேருந்து வந்திருந்தா கூட அவன் தமிழ் படித்து 40 மார்க் வாங்கணும்னு சொல்கிறாரு. மிக மிக நியாயமான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு கூட ஒரு வீடியோவில் வந்துச்சு, ஏதோ ஒரு திருச்சியிலேயே எங்கேயோ ஏர்போர்ட்ல வந்து கார் பார்க்கிங்கில் வந்து போய் பேசுனா அவன் ஹிந்தியில தான் பேசுகிறான், வேறு எதாவது இங்கிலீஷும் பேச மாட்டேன்றான், தமிழ் பேச மாட்டேன்றான், திமிரா பேசுகிறான். அது தவறு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்து தமிழில் பேசுனா ஒத்துப்பாங்களா? அதாவது நியாயத்தை தானே பேசுகிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வட மாநிலத்தில் உள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்க்க போனால் இந்த தமிழர்கள் எங்கேயோ மலேசியா, சிங்கப்பூர் எங்கெங்கேயோ தமிழர்கள்லாம் வட மாநிலங்கள், வட நாடுகள்லாம், வெளிநாடுகள்லாம். நானே இந்தோனேஷியாவில் 18 வருஷம் இருந்திருக்கேங்க. ஜனாதிபதிக்கு வந்து கௌரவ ஆலோசகராக இருந்திருக்கேன். ஒரு தமிழன், ஒரு இந்தியன். அந்த மொழி படித்ததுனாலையும் மற்ற எனக்கு ஏதோ திறமை இருக்கோ இல்லையோ இருக்கிறதா அவங்க நினச்சதுனால எப்படி வேணால் வச்சுங்க. நம்ம மற்ற இடங்களுக்கு போகலாம், மற்ற யாரும் இங்கே உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த தமிழ் படிக்கணும். இப்போ நான் எப்படி போய் அங்கே இந்தோனேஷியா மொழி படித்து அதனால் வந்து ஒரு அவர்களுடைய அந்த மக்களுடைய நெருக்கமாக இருந்தேன். அதனால் அங்கே அரசியல்வாதிகள், மற்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அந்த வந்து ஜனாதிபதிக்கு ஆலோசகர்ன்ற அளவுக்கு வர முடிந்ததுக்கு காரணம் என்னுடைய மற்ற திறமை மட்டும் இல்லை, மொழி. அவங்க மொழியை நான் கற்றுக்கிட்டது தான். அவங்க மொழி எனக்கு தெரியலைன்னா புரோஜனம் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்தால் தமிழ் மொழி கற்றுக்கணுங்கிறது நியாயம். அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து லாஜிக்கு. இன்னொரு விஷயம், அவர் வந்து இந்த சாதிவாரி சென்சஸ் எடுக்க சொல்கிறார். அது நீங்கள் மத்திய அரசு பேரில் தூக்கி போடாதீங்க பழிய. பீகாரில் எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, மாநில அரசுக்கு. அப்போ அவங்க எடுத்திருக்காங்கன்னா அந்த உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு உரிமை இல்லைன்னா அந்த 2 மாநிலம் எப்படி எடுக்க முடியும்? அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடுங்க, அதுக்கு மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும்னா பேசுங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்காதீங்க. ஆமா, இது வந்து எனக்கு தெரியாத அந்த பக்கம் தள்ளி விடுறது வந்து தவறான இதுதான் அவருடைய. அதுவும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான, அவரோட கோரிக்கை நியாயமான விஷயம். இதே நாளாக பொங்காத வேல்முருகன் இன்றைக்கு பொங்கி இருக்காரு. 2026 தானே தேர்தல் வருது. எப்போ தேர்தல் வருதோ அப்பதான் போக முடியும். தை மாசம் வந்தால் தானே அறுவடை பண்ண முடியும். அதுக்காக கையிலேயே முன்னாலேயே அறுவாளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பங்குனி மாசத்துல நின்றுட்டு இருந்தால், தை மாதம் வரும்போது தான் நம்ம அருவாள் எடுத்துக்கிட்டு, அதை நான் சொல்கிறது அறுவடைக்கான அருவாள், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம். சொல்லிடக்கூடாது. இல்லை அதுவும் சொல்லிடக்கூடாது. நீங்கள் அருவாள் எடுத்துக்கிட்டா ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ரவுடி ஜான் வெட்டி கொலை அப்படிங்க, இந்த ரவுடி ஜார்ஜ். இப்போ இன்னைக்கு பார்த்தேன் காரைக்குடியில், அதை ஊருக்கு ஊர் வந்து நட்ட நடு, அதாவது பட்டப்பகலில் வந்து வெட்டி கொலைங்கிறது சட்ட ஒழுங்கு வந்து அதில் முதல்வர் வந்து சட்ட ஒழுங்கு வந்து போன அதிமுகவை விட 6.8% அப்படின்னு ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதாவது புள்ளி விவரங்களை வந்து எப்பவுமே நம்பவே கூடாது. இதெல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் வந்து சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்த அரசியலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. பொதுமக்களுக்கு நமக்கா தெரியுது இல்லை, அதிகமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், வந்து அவர் ஜெகபர் அலின்னு ஒருத்தரை வந்து அவர் வந்து இந்த மணல் கொள்ளை காட்டி கொடுத்தாருன்னு அவரை போட்டு தள்ளிட்டாங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து எஸ்ஐயா இருந்தவரை ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் சேர்ந்து சதி செஞ்சு போட்டு விட்டதா அவர் 3 மாதத்துக்கு முன்னாலேயே கம்ப்ளைண்ட் காணொலிலாம் போட்டு, அதுக்கப்புறமா எந்த வித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல. ஒரு வழியாக அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இதே மாதிரி வந்து நிறைய, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30-40 கொலைகள் நடக்குது. குறைந்தபட்சம் 4-5 வந்து ஐயோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி என்ன, அதாவது இந்த ரத்த வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, வேல்முருகன் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது, சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது அவர் வந்து இவர் வந்து சேகர்பாபு அவருக்கே உரித்தான வடசென்னை, அவர் வடசென்னையிலேருந்து வந்தவர், அவரோட பூர்வீகம் தெரிஞ்சவங்க அவரை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படிதான் வா போன்னு உரிமையில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முந்திரி கொட்டைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் உடனே கோபமாக போய் சபாநாயகர்கிட்ட போய் வந்து இது அப்படி இப்படின்னா பேசியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து அதிமுக திட்டியிருக்காரு வேல்முருகன். இதில் நீங்கள் சுவாரஸ்யமான விஷயமா என்ன பார்க்கணுன்னா, அதிமுக பீரியடில் அவங்க சரியாக வந்து பண்ணலை இந்த விஷயத்த அப்படின்னு அதிமுகவை தான் முதல்ல விமர்சனம் பண்ணிட்டு, ஆனால் எந்த தவறை சுட்டி காட்டி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அவங்களும் அதே தவறு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து திமுகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவை பற்றி அவர் வந்து என்னெல்லாம் கருத்துக்கள் அவதூறாக அப்படின்னு அதிமுக வந்து சார்பில் ஜெயக்குமார் வந்து கேட்டு, அதை அப்பாவு சபாநாயகர் அவர்கள் சபை குறிப்பிலிருந்து அதிமுகவை பற்றி பேசுனதை வந்து நீக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முருகனுக்கு எதிராக எதிர்கட்சியான அதிமுகவுக்கு சாதகமாக
சபாநாயகர் அப்பாவும் திமுக வந்து நடந்து கொள்கிறது. அப்போ கூட்டணி வந்து இப்போது வேல்முருகனோட கூட்டணி முடிஞ்சு போச்சு போல இருக்கு. போகிற போக பார்த்தா திமுக அதிமுக அது அதாவது நேரடி கூட்டணியாக இருக்காது. அது எப்போவுமே ஒரு கள்ள கூட்டணின்னு சொல்லுவாங்க. 2 பேரை தாண்டி 3வது ஆளை வரவிடாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுது போல இருக்கு. இல்லைன்னா அப்பாவுக்கு என்ன அவ்வளவு ஜெயக்குமாரை பார்த்தோ இல்லை எடப்பாடியை பார்த்தோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரிசனமோ ஒரு இதுவோ கிடையாது, அக்கறையோ கிடையாது. அந்த அளவுக்கு ஏன்னா வேல்முருகன் வந்து போய் சரி அது முதல்வரே வந்து எழுந்து நின்று அவர் வந்து அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறாருன்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தை அது. ஆமாங்க. அப்படி இருந்தும் வந்து வேல்முருகன் அவர்கள் எந்த இடத்துலையுமே திமுக விட்டு கொடுக்கல. சேகர் பாபு பேசுனதுக்கு வந்து ஒரு முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சரா இருந்தாரு. அதாவது அவர் வந்து சேகர் பாபு மேல உள்ள எரிச்சலை வந்து அப்படி காமிச்சுக்கிட்டாருன்னு வைங்க. முன்னாள் அதிமுக அதனால அதிமுக சார்பா அந்த அதிமுகவோட தொடர்புல இருக்காரு அவரு. அந்த பாசத்தினால பேசுறாருங்கிற அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருக்காங்க இன்னைக்குள்ள அமைச்சர்கள்ல. பல நிர்வாகிகள் அதிமுகல இருந்து வந்தவங்க. அது திமுகல இருந்து அதிமுக பிரிஞ்சுது. அப்புறம் அதிமுகல இருந்து இங்க வந்திருக்காங்க. இது ரொம்ப சர்வசகஜமா நடக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து இப்போ கூட ஒரு இந்தியா உடைந்து விடும், துண்டு துண்டாக சிதறிவிடும்னு வைகோ வந்து இந்த மறுசீரமைப்பில் குரல் கொடுத்துட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற திமுக மற்றவங்கலாம் வந்து நிர்வாகிகள்லாம் அவர் அடக்கிட்டாங்க. ஏன்னா இது பிரிவினைவாதம். பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னா வெளியில் அவர் ஆயுசுக்கு வெளியில் வர முடியாது. எப்படி தனி நாடு தனி ஸ்டேட் பிரிவினை வந்து பேசுனா அது காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டியூஷன்ல இல்லை. அது நீதிமன்றத்தில் வந்து எந்த நீதிபதியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. அதனால் அவரை மடை மாற்றி கொஞ்சம் மெதுவாக அப்படி சாந்தப்படுத்திட்டாங்க. வயசாகி போச்சு, வாயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பாவம்னு. தொண்டு துண்டானது வந்து ஆக்சுவலாக பார்த்தா மதிமுக தான். ஒரு காலத்தில் வந்து திமுகவுக்கு மாற்றா அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வந்து இன்னைக்கு வந்து அவர் பையனை கொண்டு வச்சதுனால இருந்த கொஞ்சம் பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கூட்டணி நான் வைப்பனா, அப்படி கூட்டணி வச்சேன்னா என் சாம்பல் கூட என்ன மன்னிக்காது. என் கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. அதை நான் கூட தமாஷா ஒரு நிகழ்வில் சொன்னேன். இப்போ என்ன வைகோட ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, நல்லா தானே இருக்கார் அவர். கல்லறையில் கூட இதெல்லாம் வந்து அரசியல் வசனம் இதெல்லாம் இந்த கவுண்டமணி வெளியே இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா. இன்னைக்கு மன்னிப்பு கேள் கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேள். ஆமாம், கனிமொழி கிட்ட தர்மேந்திர பிரதான் சொல்லுது. அது வைகோ சும்மா சத்தம் போட்டு அது கனிமொழியே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்ததெல்லாம் வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இல்லை எதுக்காக சொல்லணும்னா வேல்முருகன் வந்து சரி இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களும் வந்து அதிக பிரசங்கித்தனமாக அப்படின்னு வழக்கமாக யாராவது ஒரு துரைமுருகனோ இல்லை சேகர் பாபுவோ இப்படி இதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் அதிமுக ஜெயக்குமார் இந்த தடாபுடான்னு பேசுறதுக்காக அங்கங்கே 2 பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. முதல்வரே அப்படி பேசியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கசப்புணர்ச்சி உள்ளுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ என்ன அதில் அதுக்கு பின்னால் உள்ள என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா அவர் டிவிகேவும் பேசிக்கிட்டு இருக்கு. டிவிகேவும் பேசிக்கிட்டு இந்த டிவிகே அந்த டிவிகே வந்து அந்த டிவிகேவோட நடிகர் டிவிகேவோட பேசிக்கிட்டு இருக்கு. கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அதோடைய வெளிப்பாடு தான் இது. பார்க்க முடியும். வெளியே போகணும்னு வைங்க, போகும்போது ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு. ஆமாம், இப்போ நான் உங்கள் பேரில் கோச்சிக்கிட்டு நான் வந்து எந்திரிச்சு வெளியே போகணும்னு வைங்க, நீங்கள் சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு மேட்ரு போகணும்னு முடிவாயிடுச்சு. ஆமாம், நான் போகணும் முடிவு. நீங்கள் பச்சை சட்டை போட்டாலும் நம்ம போயிடுவேன். ஸோ ஆக மொத்தம் சும்மா அது ஒரு சாக்கு தான். அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அரசியலில் வந்து வெளியில் போகும்போது சில பில்டப் கொடுப்பாங்க. இப்போ சசி தரூர் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோடியை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கார். உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் வந்து அவர் வந்து நாங்கள் இந்தியா போய் சமாதானம் செய்யும் அது அந்த போர் நிறுத்தத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது 2 வருஷம் அப்போ 3 வருஷம் முன்னால் போர் ஆரம்பித்த போது இவரெல்லாம் போய் இந்தியா என்ன கிழிக்கும், இவர் போய் என்ன கிழிப்பாருன்னு சொல்லி பேசினேன். ஆனால் என் முகத்தில் முட்டையை தூக்கி அடித்தா மாதிரி, முட்டை தூக்கி அடிச்சது தான் என்ன நம்ம முகத்தில் சாணியை அடித்தா மாதிரி அந்த மாதிரி கறி பூசின மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ அவர் சாதிச்சு காமிச்சிட்டாருங்கிறாரு. யார்? காங்கிரஸை சேர்ந்து சசி தரூர். உடனே வந்து பிஜேபி வந்து டோர்ஸ் ஆர் ஓப்பன், எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே வரலாங்கிறாங்க. காங்கிரஸில் சசி தரூரை கூப்பிட்டு ஏன் அப்படி பேசுகிறேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சசி தரூர் வந்து இந்த மாதிரி 4 தடவை பேசினாருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு இது ஷோகாஸ் நோட்டீஸு, சஸ்பென்ஷன் ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணோன்னா டப்புன்னு போய் பாஜகவில் சேர்ந்துட வேண்டியதான். ஸோ அப்போ அது பேசுகிறதே இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒன்று பேசுறது. மோடியை பாராட்டி பேசுனா இங்கே கோவப்படுவாங்க. கோவப்பட்டோன்னே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்தோன்னே இதான் சாகுன்னு அங்கே போயிடலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 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 திட்டம் தான். அப்படி தானே இவரும் வந்தார். மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் ஷிண்டே வெளியில் வந்ததும் அரசியல் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர பேசிக் ஃபார்முலா ஒன்று தான்.
அந்த வகையில் இப்போ திருமா கூட வந்து நேற்று முந்தா நேற்று பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதாவது கலைஞர் அவர்கள் வந்து 8 அடி பாய்ந்தால் அந்த புலி, இவர் வந்து 16 அடி பாய்க்கிறார். அதுதான் கேட்க வந்தேன். வேல்முருகன் அவர்கள் வந்து இவ்வளோ காட்டமாக பதிவு பண்ணுறாரு. ஆனால் அவரோட தோழர் அவர் திருமாவளவன் அமைதியாக இருக்கிறாருல்ல, அது என்ன காரணம்? திருமாவளவன் அடுத்த இன்னும் சில மாதங்களுக்கு அமைதியாகத்தான் இருப்பார். அதாவது டிவிகேவோட வந்து பேசிக்கொண்டு இருக்கும் முக்கிய கட்சிகளில் அவரும் ஒருவர். திமுக கூட்டணி எங்களுக்கு உறுதியா இருக்கு, எங்க கூட்டணி யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் தான் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றது. அது தெரியுமில்ல. அதாவது எங்கேயோ யாரோ துரத்திட்டு வந்தாங்களா, அந்த பையன் வந்து வந்தவனா அவங்களாம் கூப்பிட்டு சொன்னானா எங்கள் அப்பா அந்த குதிரைக்குள்ளே இல்லைன்னு நானா. இதான் அது மாதிரி தான் விஷயம். அவங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கார் பாவம், இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வெட்டிட்டு போகிறாங்களேன்னு. அந்த மாதிரி தான் நான் உறுதியாக இருக்கிறோம் சொல்லிகிட்டே இருக்காரு. ரகசியமான பேச்சுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சில ரகசியங்கள் வந்து அரசியல் இதில் நமக்குள்ள அனுபவத்தினால வந்து யாரை வச்சு பேசுகிறாங்க, எங்கே வச்சு பேசுகிறாங்கன்ற வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் வந்து யாரும் அதை கேட்டால் வந்து இல்லைன்னு மறுப்பாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இவர் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து அவங்களும் வந்து விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்னா தாவேகாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் துரைமுருகன் அவர் என்ன பண்ணார், ஹைகோர்ட்டு உத்தரவு பிரகாரம் எல்லா கட்சி கொடியும் 15 நாள் எடுத்துருங்க திமுக. அப்போ கம்யூனிஸ்ட் வந்து பாருங்கள், அதாவது ஏதாவது சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தால் அது ஏதோ மண் குடம், மாமியார் உடைத்தால் மண் குடம், இல்லைன்னா அது மாதிரி அவர் கட்சியில் உள்ளது வந்து எல்லாரையும் எடுங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, எல்லா கட்சியும் சொல்லிடுச்சு. இன்ஃபேக்ட் எல்லா சிலைகளையும் கொண்டு போய் அவங்கவுங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுங்கன்னுச்சு. எனக்கு இப்போ கவலையாக இருக்குது. அறிவாலயத்துக்குள்ளே நடக்க இடம் இல்லாமல் கலைஞர் சிலையும் பெரியார் சிலையும் கொண்டு வந்து வைக்கணும். இல்லை குறைந்தபட்சம் கலைஞர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து அறிவாலயத்தில் வைக்கிறாங்க. அந்தந்த கட்சி அலுவலகத்தில் ஊரில் வைக்கிறாங்கன்னு வைங்க. எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலையெல்லாம் வந்து அதிமுக ஆஃபீஸில் வைக்கணும்னா நடக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு சிலைகளை கொண்டு வந்து அங்கே அடுக்கணும். அதாவது ஹைகோர்ட் வந்து நல்லதுக்கு தான் சொல்லுது, பட் அது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம்னா சாத்தியப்படாது. இந்த மாதிரி ஹைகோர்ட் டாஸ்மாகில் கூட தான் 57 முறை வந்து QR ஸ்கேன் கோடு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் 57 முறை வந்து உத்தரவிட்டிருக்கிறது. உத்தரவிட்டிருக்காங்க. ஆமாம், அது வலியுறுத்துறது வேற, உத்தரவிட்டிருக்கிறது. செஞ்சிட்டோமா, நான் ஹைகோர்ட் நான் பயந்துருமா நாங்கள்? என்ன நடந்து இது வரைக்கும் பண்ணல. ஏங்க அதில் ஸ்கேன் பண்ணால் வந்து அப்புறம் 50% வந்து லீகலாக வந்துச்சு, இல்லீகலாக வந்துச்சு, பில்லு வந்துச்சு, பில்லு இல்லாமல் வந்துச்சு, எப்படி ஒரு கணக்கு? அந்த ரூபாயெல்லாம் யார் கொடுக்குறது? ஹைகோர்ட்டில் கொடுப்பாங்களா? 150 கோடி ஊழல் செஞ்ச கஜ்ரிவாலை வந்து கைது பண்ணுறாங்க. ஆனால் 1000 கோடி ஊழலான திமுகவை யாரையுமே கைது பண்ணலீங்களையா? இல்லை, நீங்கள் அதாவதுங்க இப்போது வந்து அதில் நிறைய டாக்டிக்ஸ் வித்தியாசம் இருக்குது. வடநாட்டில் உள்ள அரசியல் வேற, தமிழ்நாட்டில் தென்னாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அந்த திராவிட அரசியல் வேறு. இங்கே வந்து பாஜக வந்து இன்னும் வந்து அது வந்து ஒரு வடமாநில கட்சியாக, இந்தி கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை வந்து தான் ஒரு 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 புத்துணர்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு 10-11% வரைக்கும் கொண்டு வந்திருக்கார், 12% வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதனால் வந்து நாளைக்கே அண்ணாமலை வந்து தலைமையில் பாஜக வந்து இங்கே வந்து தனியாக வந்து நின்று ஜெயிச்சு அண்ணாமலை முதல்வர் ஆயிடுவார்னு சொன்னால் அது நடக்காத விஷயம். மெகா கூட்டணி ஏதாவது வந்து அப்படி ஏதாவது வரலாமே. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி 2026 காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எதுக்காக சொல்றாருன்னா, இப்போ செங்கோட்டையன்லாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட செய்தி வந்தது, அவங்க சசிகலா வந்து கூப்பிட்டு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து அவசரப்படாதீங்க, கட்சியை மறுபடியும் பிளவுபடுத்திடாதீங்க, அமைதியாக இருங்க, எடப்பாடி வழிக்கு வருவார்னா செங்கோட்டையன் வந்து இல்லை, அவர் ஒன்றும் வரா மாதிரி இல்லை, அவர் மெகா கூட்டணின்னு சொல்லி எல்லாரும் வாயம் அடைச்சி இப்படியே அவருடைய தலைமையே வச்சு ஓட்டிடணும்னு பார்க்குறாரு, மற்றவங்கள வந்து சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால தான் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் போகிற அந்த ரூம்லேயே இல்லாமல் வேறு ரூமில், தனி ரூமில் போய் உட்காந்துருக்காரு. சட்டமன்றத்தில் வேறு ஒரு 2ஆம் நம்பர் வழியில் உள்ள நுழையிறாரு. வழக்கமாக அதிமுகலாம் எந்த ஒரு வாயில் கதவு வழியாக உள்ளே போவாங்க, அதை தவிர்த்து விட்டு போகிறாரு. அது யாரை தவிர்க்கிறார்? அவரு எடப்பாடியை தான் தவிர்க்கிறார். அவர் அங்கே சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வேண்டாம். ஒரு சீமான், ரங்கராஜ் பாண்டே அவர்கள், ஒரு செங்கோட்டையன் எல்லாம் ஒரே மேடையில் பார்க்க முடியுது. அதான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் அது உள்ள வந்து எல்லா கட்சியிலையும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலையே வந்து பெரிய கட்சின்னு சொல்லலாம். அதாவது ஆளுங்கட்சியாக வேறு இருக்கிறதுனால அங்கே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கம்ப்ளீட்டாக எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாகிகளை வந்து
உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்துட்டாரு, அடுத்த முதல்வர் வேட்பாளர் அவர்தான் அப்படி ஒரு பரவலாக பேசப்படுகிறது. ஒன்றும் அதிகாரப்பூர்வமான செய்தி தகவல் வரலையே தவிர எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்காது. அந்த மாதிரி வரும்பொழுது அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு வேண்டிய ஆட்களை பார்த்து இந்த இளைஞர் அணியில் இருந்த ஆட்கள்லாம் வந்து மாவட்ட செயலாளர் எல்லாம் போகிறாரு. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா பொன்முடி இருக்காரு, அங்கே வந்து லட்சுமணன் ஒருத்தர் போட்டிருக்காங்க மாவட்ட செயலாளராக. அந்த மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. பொன்முடி அந்த ரூமை தரமாட்டேங்கிறாரு லட்சுமணனுக்கு வந்து உட்கார்றதுக்கு. மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூமில் பொன்முடி தான் போய் உட்காராரு அமைச்சர். ஏன்னா லட்சுமணனுக்கு அவருக்கும் ஆகாது. இந்த மாதிரி திமுக தான் நிறைய இளைஞர். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொதுக்குழு தள்ளி போட்டுகிட்டே வராங்க திமுகவில். முதல்ல மார்ச் இருந்தாங்க, அப்புறம் இப்போ ஏப்ரல்னாங்க. எப்படியாவது வந்து இந்த ஜூன் 3க்குள்ளேயாவது முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பல மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து அந்த இது போட்டு முடியல. எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ போட்ட இடங்கள்லாம் வந்து பிரச்சனை வேறு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்தது பூரா வந்து உதயநிதிக்கு வேண்டியவர்கள், நெருக்கமானவர்கள், பொறுப்பு கொடுத்தவர்கள், பொறுப்பு மாற்றம். இப்போ கூட தருமபுரியில் கூட ஒருத்தர் வந்து சும்மா இல்லாமல் தர்ம செல்வனா அவர் பில்டர் சும்மா இல்லாமல் வந்து இதெல்லாம் வாயை வச்சுட்டு கேட்டுறது. கலெக்டராக எவனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். தாசில்தாராவது கலெக்டராகுது. நான் ஒரு ரூல் போட்டேன்னா கலெக்டர் தாசில்தார் எல்லாம் நம்ம சொல்கிறது தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சாரு. அதை உள்ளுக்குள்ளே எல்லா கட்சியிலையும் உள்கட்சி பிரச்சனை இருக்கல, அழகாக வீடியோ எடுத்து வெளியே லீக் பண்ணி விட்டாங்க. இப்போ அவரை தூக்கிட்டு மணின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதாவது இவங்களாம் வாயை வச்சுட்டு இருக்கிறது. இந்த பேச்சு பேசாமல் இருந்தால், ஏன்னா இப்போ முன்ன மாதிரி வந்து ரகசியமான பத்திரிகைகளில் வந்து வந்தால் தான் வெளியில் வரும். இப்போ அப்படி இல்லை, ஆளுக்கால் வந்து நியூஸ் எடிட்டர் ஆகிட்டான். சும்மா ஒரு செல் வச்சிருக்கான், டப்புன்னு வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே வந்து அவன் வந்து எடிட் பண்ணி போட்டு விட்டுறான். அவனே நிருபர், அவனே எடிட்டர், அவனே எல்லாம் வந்து. அந்த மாதிரி வரும்பொழுது ரகசியங்கள் வந்து பாதுகாக்க முடியாது. அந்த வகையில் இப்போ உதயநிதியோடைய ஆட்களாக வந்து நிரப்பிக்கிட்டே வர்றதுனால இந்த சீனியருடைய ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு இவெல்லாம் குறுநில மன்னர்கள். இப்போ நீங்கள் அந்த வேலூர் காட்பாடினா துரைமுருகன், திருவண்ணாமலைனா ஏவாவேலு, திருச்சின்னா கேஎன் நேரு, அங்கே அது வேறு ஒரு பக்கம் கேஎன் நேரு, ஒரு பக்கம் அன்பில் மகேஷ்ரி, அங்கே 3வது அணி வந்து திருச்சி சிவா ஆட்களும் கேஎன் நேரு ஆட்கள் வந்து திருச்சி சிவா வீட்டில் போய் அடின்னு அடித்து கலாட்டா பண்ணி நடந்ததெல்லாம் வன்முறைகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் திருச்சி சிவா ஆட்கள் வந்து இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது கேஎன் நேரு ஆட்கள் போய் அங்கே போய் அடித்தாங்க. எங்கே போலீஸ் ஸ்டேஷன். இதெல்லாம் வரலாறு நடந்தது. இப்போ வரலாறுலாம் இல்லை, ஒரு வருஷம் முன்னால் நடந்தது இப்போ சமீபத்தில். அதாவது உள்கட்சி பிரச்சனைகள் திமுகவிலும் இருக்கு. திமுகவில் தான் இருக்குன்னு நான் சொல்லலை, அதிமுகவில் இருக்கிறது தான் நமக்கு தான் எல்லாருக்கும் தெரியுது வெளியில். திமுகவிலும் வந்து இருக்குது. அதில் முக்கியமான காரணம் இந்த ஜெனரேஷன் கேப், தலைமுறை வித்தியாசம். உதயநிதி அவருக்கு வேண்டிய நெருக்கமானவர்களை வந்து கொண்டு வரும்பொழுது, ஏற்கனவே எவ்வளோ வருஷமாக நாங்கள் எவ்வளோ உதயநிதி பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து நாங்கள் கட்சியில் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சீனியர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆட்கள்லாம் இப்போ போயிட்டாங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து விலக்கி விட்டாங்கன்னா, இனிமேல் கட்சி அவங்க கிரிப்பில், அந்த மாவட்டம் அவங்க கிரிப்பில் இருக்க முடியாது. இப்போவே சீனியர்கள் ஒரு 6-7 பேரை வந்து இந்த தடவை வந்து கட்சி பணின்னு சொல்லி கட்டி விடலாமான்னு உதயநிதி சொல்கிறாருன்னு ஒரு தகவல். முக்கியமான பொறுப்பாளர்களா? ஆமாம், சீனியர் அவங்க பேரில் ஊழல் யார் பேரில் இருக்குன்னு. ஆனால் ஒன்று எந்த ஊழல் இருந்தாலும் வந்து இப்போ கேஎன்ஆர் பேரில் இருக்குது, பொன்முடி பேரில் இருக்குது, துரைமுருகன் அவர் பையன், துரைமுருகன் டேரக்டர் இல்லைனா கூட அவர் பையன் பேரில் இருக்கும்போது வருது. ஆனால் அதெல்லாம் வந்து கட்டி விடலான்னு சொல்கிறாங்களே தவிர செந்தில் பாலாஜியை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. ஏடிஎம் அவர் யாராவது ஏடிஎம் விட்டுருவாங்களா? நீங்கள் முதல்ல திடீர்னு வந்து வெள்ளம் வருது வீட்டுக்குள்ள, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு முதல்ல தேவையான பொருட்களை எடுத்துட்டு வெளியே கேஷ் பாக்ஸ் தான் எடுத்துக்கிட்டே இறங்குவீங்க. அடுத்த வேலைக்கு துணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கேஷ் பாக்ஸையும் நகை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 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 பாக்ஸில் நகை வச்சுருக்கீங்க, கேஷ் மதிப்பு கூட வேல்யூபிள் ஐட்டங்கள்லாம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் தானே எடுத்துகிட்டு முதல்ல வேறு ஒன்றுமே எடுத்துக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் எடுத்துகிட்டு போவீங்க. அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர் எப்படி விடுறது? குபேரர் அவர். இங்கே பாருங்க, ரைட், குபேரர். ஆமாம், குபேரர் அவர். ஒரு காலத்தில் ஜெகத் ரட்சகன் குபேரராக இருந்தார், அப்புறம் ஏவாவேல் இருந்தார், அப்புறம் இப்போது செந்தில் பாலாஜி இருக்கார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அவர் வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டார். அன்றைக்கி ராத்திரியில் வந்து லாஸ்ட் ஃப்ளைட்டில் கிளம்பி இந்த 1000 கோடி ஊழல்னோடனே டெல்லி போனார். மார்னிங் ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் வந்துட்டார். அவர் முகுல் ரோத்தோகி, அதாவது சீனியர் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம், அவரை வந்து பார்த்துட்டு வரதுக்காக தான் போனார் அப்படின்னு சொல்லி அவர் முகுல் ரோத்தோகி வந்து ஷாருக் கானோட பையன் வந்து அந்த கஞ்சா அந்த போதைப்பொருள் கேஸில் மாட்டின போது லண்டன்லேருந்து ஸ்பெஷல் விமானம் வச்சு அவரை கூட்டு வந்தார் ஷாருக் கான். அந்த ஒரே ஒரு அப்பியரன்ஸ் அன்றைக்கி அவருக்கு பெயில் வாங்கிறதுக்கு ஷாருக் கான் பையன் அந்த கேஸில் மாட்டினார். அவர் போதைப்பொருள்
அவரும் அவருடைய நண்பர்கள்லாம் வந்து ஏதோ யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன அதெல்லாம் விட்டு பாருங்கள். வழக்காக தான் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த பெயிலுக்காக அந்த ஒரு நாள் அப்பியரன்ஸுக்கு 2 கோடி ரூபா வாங்கினாராம். ஃப்ளைட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வர வச்சு 2 கோடி ரூபா கொடுத்து ஒரே ஒரு நாள். எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருப்பார். இந்த 1/2 மணி நேரத்துக்கு கோர்ட்டில் 2 கோடி ரூபா. முகுல் ரோத்தோகி அவ்வளோ பெரிய லாயரு. அவரை போய் நைட்டோட நைட்டாக பார்த்துட்டு வந்து காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டார். இது செந்தில் பாலாஜி இப்போ இரவில் போனார், பகலில் விடிகாலையில் வந்துட்டாருங்கிறது இருக்குது. ஒருவேளை இடி ரைடு போனவுடனே திரும்ப இவர் போயிட்டு அங்கே போயிட்டு சரண்டர் ஆகி திரும்ப வராருங்களா அந்த மாதிரி? இல்லை, அதான் இடி ரைடுடைய விஷயங்களை அதை பற்றி கைதாவார்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ செந்தில் பாலாஜி வந்து கைதாவார். எப்படி நீங்கள் கேட்டீங்க? அங்கே தான் கேட்டீங்க. கெஜ்ரிவால் 350 கோடிக்கு வந்து கைது பண்ணாங்க, இவரை ஏன் பண்ணல? மணிஷ் சிசோடியாவை பண்ணாங்க, இவர் ஏன் பண்ணலன்னு. இவரை ஏன் வந்து இப்போ கைது பண்ணுறதை விட முக்கியமானது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பாஜகவுடைய டெல்லி பாஜக, நான் அரசியல் பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து சட்ட பிரகாரம் இது நியாயமா, நீதிமன்ற நியாயமான அப்படி பார்க்க போனால் அது இப்போ ஒரு நீதிமன்றம் வந்து 5 இடி நடந்துக்கிட்ட முறை சரியில்லை, 5 நாளைக்கு வந்து அவங்க பேரில் நடவடிக்கை எதுவும் இப்போ இம்மிடியேட்டாக எடுக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை விசாரிக்கிற வரைக்கும் ஒரு அமர்வு வந்து சொல்லியிருக்கு. அந்த அமர்வில் இருந்த ஒரு நீதிபதி அவர் வந்து திமுகவை சார்ந்தவர், நீதிபதி ஆவதற்கு முன்னால் திமுக அரசில் அரசு வழக்கறிஞராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அச்சரப்பாக்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. இதெல்லாம் வலைதளத்தில் வருது. முன்னாலெல்லாம் இதெல்லாம் வெளியே தெரியாது. அதாவது அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே அவர் வந்து நியாயத்தை சொல்ல மாட்டார் என்பது நமது கருத்து அல்ல. நீதிபதினா நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், எங்கேயோ டெல்லியில் ஒரு நீதிபதி, வர்மான்னு ஒரு நீதிபதி, அவர் வீட்டில் அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்கார், குடும்பத்தோட வீடு பற்றிச்சு, ஃபயர் இன்ஜின் பக்கத்து வீட்டில் எல்லோரும் ஃபோன் பண்ணி எல்லாம் அவங்க குடும்பத்தில் எல்லாம் சொல்லி ஃபயர் போலீஸ்லாம் வந்து வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் வெளியே கொண்டு போய் பார்த்தா கட்டுக்கட்டாக கேஷ் மாட்டிக்கிச்சு. இப்போ ஒரு நீதிபதி வீட்டில் கேஷ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனையாகி இப்போ அவர் வந்து உடனடியாக வந்து அலகாபாத்துக்கு மாற்றிட்டாங்க, பண்ணிவிட்டு இப்போ வந்து அவரை வந்து அவராக ரிசைன் பண்ணணுமா இல்லை அவரை நீக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீதிபதிகள் கடவுள்கள் அல்ல, வழக்கறிஞராக இருந்தவங்க தான். நேற்று வரைக்கும் ஒரு சீனியர் வக்கீலா, சீனியர் டெசிக்னேட்டட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. சீனியர் கவுன்சில்ங்கிறது ஒரு டெசிக்னேட்டட் தான். ரொம்ப சீனியராக இருக்கார், வயசானவர்ன்றதுனால சீனியரில் சீனியர் கவுன்சில் அப்படின்னு சொல்லி அந்த ஹைகோர்ட்டுடைய நிர்வாகம் வந்து பண்ணாதான் அவருக்கு பேர் சீனியர் கவுன்சில்னு பேர். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இப்போ உதாரணமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. வக்கீல்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி சீனியர் கவுன்சிலாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வழக்கமாக ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம், இப்போ டெல்லியிலலாம் சுப்ரீம் கோர்ட்லலாம் 1 கோடி 2 கோடி வாங்குறவங்களாம் இருக்காங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் சீனியர் கவுன்சில் தான். அதுவும் எப்படின்னா கேஷாக வாங்குவாங்க. கேஷாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, மோடி அரசு வந்த பிறகு 2 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. இதில் எவ்வளோ பேர் இப்படி வாங்குறவங்க, நான் எல்லாருமே வாங்குறாங்கன்னு சொல்ல, அப்படி வாங்குறவங்களையும் சில பேர் வந்து மறுபடியும் நீதிபதி வேறு ஆகிறாங்கல்ல. அப்புறம் நீங்கள் வந்து அவங்களே வந்து சட்டத்தை வந்து எவ்வளோ சட்டத்தை மீறி தான் வந்து செயல்பட்டுருக்காங்க, அவங்களே நீதிபதியும் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரே வார்த்தையில் அவர்கள் கடவுள்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள். மனிதர்கள்ட்ட உள்ள எல்லா நிறைகளும் குறைகளும் அவர்களிடம் இருக்கலாம், சார்புகளும் இருக்கலாம், கட்சி சார்போ இல்லை சித்தாந்த சார்போ. என்ன அதனால் சொல்கிறேன்னா, இப்போ நீதிபதி வந்து அந்த நீதிபதி வந்து செய்தது தவறு, அவர் வந்து அவர்கிட்டயே கேஸை கொடுத்துருக்கக்கூடாது, அவர் திமுகக்காக வந்து ஃபேவரபுளாக பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது மறுபடியும் இந்த மேட்டர்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகாமே இருக்காது. கண்டிப்பாக அடுத்தது இடி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும். அங்கே என்ன முடிவாகுது தெரியாது. இப்போ என்னன்னால் எல்லா இடத்துலையும் இந்த குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கம்யூனிஸ்ட் பாருங்கள், துரைமுருகன் வந்து கட்சி கொடியெல்லாம் நீக்கணும்னு கூட்டணி கட்சியெல்லாம் வந்து கேட்டு ஆலோசனை பண்ணியிருக்கணும். அவர் பாட்டில் கட்சி கொடியெல்லாம் திமுக கட்சி கொடியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் கேட்க வேணாமாங்கிறாங்க. யார்? கம்யூனிஸ்ட். அவர் கட்சியில் உள்ள கொடி தானே எடுக்க சொன்னார், உங்கள் கொடியை எடுக்க சொல்லலை. அதாவது உங்கள் கொடி எடுக்கிறது ஹைகோர்ட்டுன்னு வந்து திமுகவுக்கும் தனி ஹைகோர்ட்டு, கம்யூனிஸ்டுக்கு வேறு ஹைகோர்ட்டா? எல்லாம் ஒன்று தானே. அதாவது அதில் வந்து அவங்க வருத்தமாக திமுக கூட்டணியில் வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம கூட்டணி கட்சியில் எல்லாரும் கொடி எடுத்துறோம், பொதுவாக பேசியிருக்கணுமா, பேசாமே நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. சரி, இது வந்து ஏதோ அந்த கொடி விஷயம் தான் இல்லை, ஹைகோர்ட்டில் தான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் தனியாக கூப்பிட்டு சொல்லணுமா? நீங்கள் பாட்டில் எடுக்க வேண்டியதானே, அதுக்கு என்ன பெரிய ஒரு அரசியல் வேண்டியிருக்கு? என்னென்னா கம்யூனிஸ்டுகளும் இப்போ வந்து விஜய் கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. 6-8ன்னு சிங்கிள் டிஜிட்லேருந்து எங்கேயோ 25 கேட்குறாங்க. கேட்டதுனால கொடுத்துருவும் போகிறதில்ல, தெரியும் பேரம். எல்லா கட்சிகளிலுமே இந்த அரசியல் பேரங்கள் உயர்ந்திருக்கின்றன. விஜய்
விஜய் என்ற ஒரு புது வரவு அது வரும்போது தமிழகத்துக்கு. ஆமா இப்போ வந்து இவங்களுக்கு கூட்டணி போறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. தேமுதிகவும் விஜய் கட்சியுடன் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரேமலதா அவர்கள் திமுகவுடனும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி இப்போ கண்டிப்பா நேற்றிரவு வந்த செய்தி.